புதிய கல்விக் கொள்கை ஏற்கத்தக்கதல்ல, அவற்றை நிராகரிக்கிறோம். கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றப்பட வேண்டும். இந்தியாவில் உள்ள குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்க வேண்டிய கடமை அரசை சார்ந்தது. ஆனால் அரசாங்கம் தான் நிறைவேற்ற வேண்டிய கடமையை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டது. 80 கோடி மக்கள் இலவச அரிசிக்காக காத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற அரசாங்கம் அத்தகைய இலவச அரிசிக்காக காத்திருக்கிற அந்த மக்கள் பள்ளி கல்விக்கும் கல்லூரி கல்விக்கும் பணம் கொடுத்து படிக்க வைக்க முடியுமா? ஏழ்மை நிறைந்த இந்தியாவில் தனியார் மயப்படுத்துவதனுடைய நோக்கமே சாமானியப்பட்ட மக்களின் குழந்தைகள் கல்வி பெறுவதை தடுக்கிற ஒரு நவீன வர்ணாசிரம முறையாகும்.